யாழ் திசை உறவுகளுக்கு வணக்கம். வள்ளுவனை விழுங்க துடிக்கும் காவி பாசிசம், அதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். தமிழர்களே, வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கின்ற அந்த முதுமொழியை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். அந்த வள்ளுவனை விழுங்கத்தான் காவி பாசிசம் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஆளுநரான ஆர்.என். ரவி அவர்கள் வள்ளுவரை சிறப்பிக்கிறோம், வள்ளுவரை கௌரவிக்கிறோம் என்று சொல்லி வள்ளுவருக்கு கடந்த ஆண்டு காவி உடை தரித்த காவி பாசிச செயலை அரங்கேற்றினார். அதற்கு பிறகு வள்ளுவம் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நூல் என்று சொன்னார். வள்ளுவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்று சொன்னார்கள். இப்பொழுது வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் தான் வள்ளுவர். ஆகையினாலே அந்த வள்ளுவருக்கு அந்த வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்திலே பிறந்த நாள் விழாவை முன்னெடுக்கிறோம் என்று வள்ளுவர் ஜெயந்தியை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய ஆளுநருக்கு தேவையில்லாத வேலை. ஒரு ஆளுநர் என்பவர் ஒரு அரசை மேற்பார்வையிடக்கூடிய மத்திய அரசினுடைய கையால், மத்திய அரசினுடைய ஒரு வேலையால், அவ்வளவுதான். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அவர் தலையிடுவதும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை திரிப்பதும், தமிழ்நாடும் உலகத் தமிழர்களும் போற்றக்கூடிய உலகப் பொறுமை தந்த வள்ளுவனை அவர் இழிவுபடுத்துவதும் கண்டனத்திற்குரியது. இந்த முயற்சிகள் ஏதோ இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாக பல ஆண்டு காலமாக வள்ளுவத்தை இந்துத்துவத்திற்குள் இணைக்க, பார்ப்பனிய மயமாக்க, காவி மயமாக்க, தமிழகத்தின் ஆளும் பார்ப்பனிய வர்க்கம், தமிழகத்தின் ஆளும் பார்ப்பனிய பிராமணிய வர்க்கமான அந்த வகுப்பு தொடர்ச்சியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர் கட்டுக்கதைகளை பற்றியெல்லாம் நாம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் மட்டுமல்ல, அது போன்ற கட்டுக்கதைகள் நிறைய இருக்கின்றன. இவர்கள் குறிப்பாக செய்யக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம் என்றால், ஒரு 200 ஆண்டுகளாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை. வள்ளுவர் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எழுதியிருக்கிறார். அந்த ஆதி பகவன் யார் என்பதை வைத்து அவர் எங்கள் சமயத்தை சார்ந்தவர் என்று பல்வேறு சமயத்தவர்கள் குரல் கொடுக்கிறார்கள், பேசுகிறார்கள். அது ஒரு கருத்தியல் சார்ந்த விடயம். சமணர்கள் கோருகிறார்கள், ஜைனர்கள் கோருகிறார்கள், பௌத்தர்கள் கோருகிறார்கள். ஆதி பகவன் என்று சொன்னதனால் அவர் எங்கள் சமயத்தை சார்ந்தவர் என்று கோருகிறார்கள். அது ஒரு சமயம் சார்ந்த ஒரு உரையாடல். ஆனால் இந்த தமிழ்நாட்டு பிராமணர்கள் கட்டிய கட்டுக்கதை ஆதி என்கின்ற பறையர் சமூகத்தவருக்கும் பகவன் என்கின்ற பிராமண சமூகத்தவருக்கும் சேர்ந்த ஆணுக்கும் பிறந்தவர் தான் திருவள்ளுவர். அதனால்தான் அவ்வளவு அறிவுபூர்வமாக அவர் விளங்குகிறார். அவ்வளவு அறிவுபூர்வமான கருத்துக்களை அவர் முன்வைத்து அந்த திருக்குறளை இயற்ற முடிந்தது என்றெல்லாம் ஒரு கட்டுக்கதையை நிகழ்த்தினார்கள். திருவள்ளுவருடைய அந்த நூலை படிக்கின்ற அத்தனை பேருமே திருவள்ளுவர் மாலை என்பதையும் படித்திருப்பார்கள். அந்த திருவள்ளுவர் மாலையிலே இந்த கட்டுக்கதை கிடையாது, பின்னால் இணைக்கப்பட்டது, பின்னால் சேர்க்கப்பட்டது. திருவள்ளுவர் மாலை என்பது திருவள்ளுவரை பற்றி பல தமிழறிஞர்கள், பல புலவர்கள் காலம் காலமாக அவரை பற்றி சொன்ன அந்த செய்திகளை, அவரை பற்றிய செய்திகளை தொடர்ச்சியாக கொண்டு வந்த ஒரு புகழ் மாலை. அதில் இந்த பிரிச்சேர்க்கை கட்டுக்கதையாக ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்புதான் சேர்க்கப்பட்டது. இது ஒரு வகையில் பொய்யான, போலியான, மோசடியான கருத்து. ஏனென்றால் திருவள்ளுவரும் திருக்குறளும் தமிழ்நாட்டிலே ஒரு பார்ப்பனிய ஆதிக்கம் மிகுந்த சூழலில் எத்தகைய சூழலில் அந்த நூல் இயற்றப்பட்டது என்கின்ற கேள்வியை உள்ளடக்கமாக கொண்டது.
அன்றைக்கு திருவள்ளுவரை பற்றி இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்ற கேள்வி எல்லாம் நமக்கு இன்றைய அறிவியல் வளர்ச்சியில பார்க்கும்போது நமக்கு வியப்பாக அல்ல, சிரிப்பாக இருக்கும். எனவே இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் இன்றைய உலகம் ஏற்காது. ஆக இந்த கட்டுக்கதைகள் தோல்வி அடைந்ததை புரிந்து கொண்டுதான் அவர்கள் அடுத்த இடத்திற்கு நகர்கிறார்கள். அந்த இடம்தான் வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் வள்ளுவர் பிறந்தார். வள்ளுவர் ஒரு பார்ப்பன ஆணுக்கும் ஒரு பறையர் சமூகத்தினுடைய பெண்ணுக்கும் பிறந்தவர் என்பதனால் அவர் மயிலாப்பூரில் தான் வாழ்ந்தார். ஏன்னா மயிலாப்பூரில் தான் பார்ப்பனர்கள் கோலோச்சிய இடம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். என்று அந்த மயிலாப்பூரிலே ஒரு சமஸ்கிருத கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரிக்கு முன்பாக ஒரு வள்ளுவருக்கு சிலை இருக்கிறது. வள்ளுவர் கோயில் என்று கூட அதை சொல்லுகிறார்கள். ஆண்டுக்கு ஆண்டு அந்த கோயிலிலே வைகாசி மாதம் அனுசம் நட்சத்திரத்திலே அவர்கள் ஏதோ பூஜைகளை செய்வார்கள். இதில் என்ன ஒரு முக்கியமான செய்தி என்றால், இப்பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநர் அந்த கோவிலில் தான் வள்ளுவருக்கு பூஜை செய்து அவருடைய ஆளுநர் மாளிகையில் விழாவை முன்னெடுத்திருக்கிறார் இந்த வைகாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில். இதற்கு பின்னுள்ள அரசியல் என்னவென்றால், ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுக்கிறார்கள், எதற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை காவிமயமாக்குவது சரி. ஆனால் அந்த காவிமயத்திற்குள்ளும் அவர்கள் சொல்லுகின்ற விஷயம், சங்கர மடத்தினுடைய மடாதிபதி 68வது குரு சந்திரசேகரேந்திர சுவாமிகள் அவர்கள் மகா பெரியவாள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெரியவாள் வைகாசி மாதம் அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். அவரை மகா பெரியவாள் என்று அழைப்பதும் சங்கரருக்கு பிறகு வந்த பலருள் அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட ஆளும் வர்க்கமாக சங்கர மடத்தையும் சங்கர மடத்து பார்ப்பனர்களையும் இந்திய அளவில் உருவாக்குவதிலும் முன் தள்ளுவதிலும் ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர் நகர்ந்தார். எனவே அந்த மகா பெரியவர் மீது இங்கு தமிழ்நாட்டில் உள்ள பார்ப்பனர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாசம் இருக்கிறது. அந்த மகா பெரியவருக்கு இணையாக அந்த மகா பெரியவருடைய ஒரு பிறப்பை உயர்வுபடுத்தும் விதமாக இந்த வைகாசி மாதம் அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மிக உயர்ந்தவர்கள், மிக உயரிய செயலை செய்வார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் திருவள்ளுவருக்கும் வைகாசி மாதம் அனுஷ்டம் நட்சத்திரத்தை முன்வைத்து ஒரு பிறந்த நாளை அவர்கள் வைத்து கொண்டாடுகிறார்கள். இது தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை கேட்டு வளர்ந்த தமிழர்களுக்கு இது ஒன்றும் எடுபடப் போவதும் இல்லை, இது வெற்றியடையப் போவதும் இல்லை. திருவள்ளுவரை பொறுத்தவரையிலே அவர்களை நீங்கள் மதச்சாயத்திற்குள்ளும் அடைக்க முடியாது, சாதி சாயத்திற்குள்ளும் அடைக்க முடியாது. தமிழ் சமூகமே அவர் ஒரு பார்ப்பனருக்கும் ஒரு பறையருக்கும் பிறந்தவர் என்று சொன்ன கட்டுக்கதைகளை பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஒரு பார்ப்பன தந்திரம் என்று அனைவரும் உணர்வார்கள். அவர் பிறந்தது வள்ளுவர் சமூகம் என்பதன் அடிப்படையிலே வள்ளுவர் என்கின்ற அந்த சமூகம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் அடங்கி இருக்கிறது, ஒரு பறையர் பிரிவுக்குள் அடங்கி இருக்கிறது. அதனால் வள்ளுவரே பறையர் தான் என்றும் கூட சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் சொல்வது, நாம் கேட்கின்ற ஒரு கேள்வி என்றால், வள்ளுவர் தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த வள்ளுவர் சமூகம் ஒரு சாதிக்குள் அடைப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்று இல்லை. தமிழகத்தின் வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் தான் வானியலை கணித்தவர்கள், உலகியலை விளக்கியவர்கள், தமிழ் மெய்யியலின் பல தூண்களாக நின்றவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு தொழிலை செய்யக்கூடிய தொழில் குழுக்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே வானியலையும் மெய்யியலையும் கணிக்கக்கூடிய மெய்யியல் அறிஞர்கள் ஒரு தொழில் குழுக்களை போன்ற பிறப்பின் பார்ப்பட்ட குழுவாக இருக்க முடியுமா என்ற கேள்வி நமக்கு இயல்பாக எழுகிறது. எனவே அன்றைக்கு இருந்த வள்ளுவர் என்று சொல்லக்கூடிய வழிவந்தவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதிய சமூகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஒரு தத்துவ ஞானியினுடைய பிள்ளை தத்துவ ஞானியாகத்தான் வர வேண்டும் என்பது வரலாற்றினுடைய இயங்கியல் போக்கு கிடையாது. மெய்யியல் என்பதும் தத்துவம் என்பதும் சமூகத்தினுடைய தேவையிலிருந்து பிறப்பெடுப்பது, சமூகத்தினுடைய தேவையை புரிந்து கொண்டவர்களிலிருந்து அதற்காக தம்மை ஒப்படைத்துக் கொள்பவர்களிலிருந்து வளர்ந்து வருவது.
அந்த அடிப்படையில் தான் தமிழ் சமூகத்தினுடைய அந்த வள்ளுவர் வழி வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வள்ளுவன்கள் வானியலை, உலகியலை, மருத்துவத்தை, வேதியியலை, பல்வேறு விடயங்களை கணித்தவர்களை, வகுத்தவர்களை வள்ளுவர்கள் என்று சொல்லுகிறோம். அது பிறப்பின் பார்ப்பட்டதாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி பிறப்பின் பார்ப்பட்டதாக அது இருந்திருக்குமானால் தமிழ் சமூகம் பிறப்பின் பார்ப்பட்ட பாகுபாடை கொண்ட ஒரு சமூகம் என்று நம்மால் ஆணித்தரமாக சொல்லிவிட முடியும். ஆனால் தமிழ் சமூகத்திலே சாதி நுழைந்தது, பிறப்பின் பார்ப்பட்ட சாதி ஏற்பட்டது என்பது பிற்காலத்தில் தான். 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் சாதி இறுகியது என்பது பிற்கால சோழர்கள் காலத்தில் தான். சாளுக்கிய சோழர்கள் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் சாதியினுடைய மோதல்களும் சாதியினுடைய பிரிவுகளும் கூர்மை அடைகின்றன. எனவே சாதி சமூகமாக இல்லாத ஒரு தமிழினத்தின் ஒரு தொழில்குடி சமூகமாக பேரரசு காலகட்டத்தில் உருவான இலக்கியங்களை அல்லது அரசு உருவான காலகட்டத்தில் உருவான இலக்கியங்களை நாம் அதை இயற்றியவர்களை பிறப்பின் பார்ப்பட்டவராக கருத முடியாது. அதுவும் கூட தவறான நடவடிக்கை தான். எப்படி காவி பாசிசம் வள்ளுவரை இந்து சனாதனி என்று சொல்ல முனைகிறதோ அதே போலவே அவரை சாதியில் அடக்குவதும் அபத்தமானது, அதுவும் நடக்காது. ஏனென்றால் வள்ளுவரை பொறுத்தவரையில் அவர் பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் சிறப்போவா செய்துவில் வேற்றுமையான் என்ற அந்த குறளை எழுதியவர். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களும் பிறக்கும் போது ஒன்றுதான், அவர்கள் செய்கின்ற தொழில் அடிப்படையில் தான் அவர்களுடைய வேறுபாடு தெரிகிறது என்கின்ற அந்த குறளை எழுதியவர் வள்ளுவர். எனவே வள்ளுவரை மதச்சாயத்திற்குள்ளோ சாதி சாயத்திற்குள்ளோ அடக்க முடியாது. சமய சாயத்திற்குள் அடக்க முடியுமா என்றால் சைனர்கள் ஒரு கதை சொல்லுகிறார்கள். ஆச்சாரிய குருகுந்தர் என்பதுதான் வள்ளுவருடைய இயற்பெயர். அவர் பாலி மொழியை, பாகத மொழியை கற்றவர். அவர் தமிழில் எழுதிய ஒரே நூல் திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் என்கின்ற அந்த குறளை வைத்துத்தான் அது சமணருடைய அடிப்படையை கொண்ட ஒரு நூல் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போலவே பௌத்தமும் கூட அவர் கொல்லாமையை போதிக்கிறார். அவருடைய கருத்துக்கள் பௌத்தம் சார்ந்து இருக்கின்றன. பௌத்தமும் கூட அவரை உயர்த்தி பிடிக்கின்றன. அதே காலகட்டத்தில் ஆதி பகவன் என்பதை மெய்யியல் தீர்த்தங்கரர்களாக இருந்த தமிழ் மூலவர்கள் ஆதிநாதரிலிருந்து ஜைனர்களும் ஆதிநாதரை முதல் ஆதிபகவனாக கொண்டவர்கள், பௌத்தர்களும் ஆதிநாதரைத்தான் முதல் ஆதிபகவனாக கொண்டவர்கள். அதுபோலவே தமிழ்நாட்டில் வளர்ந்தோங்கிய ஆசிவகர்களும் ஆதிநாதரைத்தான் முதல் மூலவராக கொண்டவர்கள். எனவே திருக்குறளுக்கு ஆசிவகமும் உரிமை கூறக்கூடிய ஒரு வரலாறு உண்டு. தமிழ்நாட்டில் எண்ணியத்தை உருவாக்கிய கபிலர், தொல்காப்பியம் எழுதிய தொல்காப்பியர் முறைப்படுத்திய அல்லது அவர் உணர்ந்து அவரால் பின்பற்றப்பட்ட மெய்யியல் ஐந்திரம். அந்த ஐந்திரத்தினுடைய வளர்ச்சி போக்கில் எண்ணியத்தினுடைய வளர்ச்சி போக்கில் ஓகத்தினுடைய வளர்ச்சி போக்கில் உலகாயுதம் என்று அந்த ஐந்திரம் தத்துவங்களாக வளர்ச்சி அடைகிறது. இந்த காலகட்டத்தில் தொல்காப்பியரிலிருந்து வள்ளுவர் வரையிலுமான அந்த கழக இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்களை பற்றிய பார்வையிலே தொல்காப்பியத்தின் காலத்தையும் வள்ளுவரின் காலத்தையும் கணிக்கும் பொழுதுதான் நமக்கு வள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அல்லது எந்த சமயத்தை சார்ந்தவர் அல்லது சமயத்திற்கு அப்பாற்பட்டவரா என்ற கேள்விகள் நமக்கு பிடிபடும். ஏனென்றால் ஆசிவகத்தினுடைய தோற்றத்திற்கு முன்னும் அதற்கு நெருக்கமாகவே வள்ளுவருடைய அந்த கருத்துக்கள் வரும்பொழுது அவருடைய நூல் என்பது ஆசிவகத்தினுடைய சாரம் பொருந்தியது என்பது நிறுவுவதற்கும் பல்வேறு கருத்துக்களும் பல்வேறு தரவுகளும் இருக்கின்றன. ஆனாலும் கூட வள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்திலே மெய்யியல் வளர்ச்சி தான் உச்சத்தில் இருந்தது. தமிழ் சமூகத்தில் சமய வளர்ச்சி அன்றைக்கு இல்லை என்று நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒரு உதாரணமாக தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியின் காலத்தில் அவனை பாட்டோட தலைவனாக கொண்டு இயற்றப்பட்ட நூல்தான் மதுரை காஞ்சி என்கின்ற நூல். அந்த மதுரை காஞ்சியிலே 3 சமயங்கள் பற்றி சொல்லப்படுகிறது. வைதீகம், கபாலிகம், வைதீகம், ஆசிவகம். இந்த கபாலிகம் தான் பின்னாளில் சைவமாக மாறுகிறது. அதனால்தான் தொல்காப்பியத்திலே சைவத்தை பற்றிய குறிப்புகளோ சிவ வழிபாட்டை பற்றிய குறிப்புகளோ இருக்காது. அதுபோல
திருக்குறளிலே வைதிக எதிர்ப்பு இருக்கிறது. அந்த வைதிக எதிர்ப்பு இருப்பதற்கான பதிவு என்பது கிமு 5ஆம் நூற்றாண்டு நெருக்கத்திலே கிமு 480 காலகட்டத்திலே பாண்டியன் காலத்தில் இயற்றப்பட்ட மதுரை காஞ்சி என்கின்ற நூலில்தான் வைதிகம் என்கின்ற ஒரு சமயத்தை பற்றி குறிப்பு வருகிறது. எனவே திருக்குறள் என்பது வைதிகத்தை எதிர்த்த ஒரு நூல் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது சமண நூலா அல்லது சைன நூலா? சமணம் என்றால் தமிழ் சமணம் என்பது ஆசிவகம்தான். சைன நூலா அல்லது பௌத்த நூலா? இப்படியான கேள்விகளை கடந்து அது அடிப்படையில் வைதீகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நூல். வைதீகத்தினுடைய தொடர்ச்சி தான் காலங்காலமாக வர்ணத்தை, பாகுபாட்டை, பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாட்டை உருவாக்கக்கூடிய இன்றைய இந்து மதமாக நிற்கிறது. திருக்குறள் என்பது வைதீகத்திற்கு எதிரானது. வைதீகம் தமிழ் இலக்கணங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு இடத்தில் வருவது கிமு 480. அப்படி என்றால் ஒன்று அதற்கு முந்தைய அல்லது அதற்கு அக்கம் பக்கமான காலம்தான் திருவள்ளுவரின் காலம் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவே திருவள்ளுவரின் காலம் என்பது ஏறத்தாழ கிமு 5-6ஆம் நூற்றாண்டில் தான் வருகிறது. கிமு 6ஆம் நூற்றில்தான் எண்ணியத்தை உருவாக்கிய தொல்கபிலர் அவருடைய மாணாக்கர்களாக பலர் பல்வேறு தத்துவ பாடங்களை கற்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் தான் புத்தர். மகாவீரராக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், தமிழ்நாட்டிற்கு மெய்யியலை தேடி வந்தவர்கள் தான் அவர்கள். ஆக வள்ளுவர் காலத்திலே ஒரு பெரிய மெய்யியல் வளர்ச்சி இருந்தது. அந்த மெய்யியல் வளர்ச்சி ஐந்திரம் தொடங்கி எண்ணியத்திலிருந்து, ஓகத்திலிருந்து, உலகாயத்திலிருந்து, ஊழ் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த அணுக்கோட்பாடில் இருந்து பல்வேறு பிரிவுகளாக வளர்ந்து 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 சென்றது. இதில் அந்த மெய்யியல் வளர்ச்சியினுடைய காலகட்டத்தில் அந்த மெய்யியல் தன்மையோடு, தமிழர் மெய்யியல் தன்மையோடு வள்ளுவத்தை உருவாக்கியவர் தான் வள்ளுவர். எனவே அவர் இருந்த காலகட்டத்திலே சமயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை, சமயம் இல்லவும் இல்லை என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும். அப்படியே இருந்திருந்தாலும் கூட அவர் ஒரு மெய்யியல் ஞானி. மெய்யியல் வேறு, சமயம் வேறு. எனவே அவரை ஒரு சமயத்திற்குள் அடைக்க முடியாது. ஆனாலும் அவர் மெய்யியல் அறிவை எங்கிருந்து பெற்றார் என்பதைத்தான் அவர் ஆதி பகவன் என்பதன் மூலமாக அந்த தமிழ் மெய்யினுடைய மூலவராக இருக்கக்கூடிய ஆதிநாதரை சொல்லுகிறாரோ என்கின்ற சில தகவல் கூட இருக்கின்றன. அதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் பார்க்கும் பொழுது திருவள்ளுவருடைய பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை கூட 1935ஆம் ஆண்டு தமிழ்கடல் மறைமலை அடிகளால் போன்ற பல்வேறு தமிழறிஞர்கள், புலவர்கள் இணைந்து திருவள்ளுவர் ஆண்டு என்பது கிறிஸ்துவுக்கு 31 ஆண்டுகள் முந்தையது என்று சொல்லக்கூடிய அந்த விடயங்களும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள் அடிப்படையில் கேள்விக்குரியதாக மாறுகிறது. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த ஆய்வுகளையும் தரவுகளையும் வைத்து கிறிஸ்துவுக்கு ஒரு 31 ஆண்டுகளுக்கு முந்தையவர் என்று அவர்கள் கருதி அதை சுரவம் முதல் நாளிலே சுரவம் முதல் நாளிலே ஒரு ஆண்டாக, திருவள்ளுவர் நாளாக, அதுதான் திருவள்ளுவர் அவதரித்த நாளாக அவர்கள் கருதி ஒரு அறிவிப்பை கொடுத்து அதுதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டு அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த விடயங்களை கூட இன்றைக்கு ஆய்வுக்குட்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்து பிறப்புக்கு 31 ஆண்டுகள் மூத்தவர் வள்ளுவர் என்பதை விட அவரது குரலின் காலம் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு 4-5 நூற்றாண்டுகள், 6 நூற்றாண்டுகள் முந்தையது என்பதற்கான ஆய்வுகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. அப்படியான ஒரு ஆய்வில் தான் குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் இருமுறை அகழாய்வு நடந்திருக்கிறது. கடந்த நூற்றாண்டிலும் இந்த 2000 பிறகும் அகழாய்வு நடந்திருக்கிறது. அதிலிருந்து எடுத்த ஒரு பானை ஓட்டுடைய குறிப்பான சொல் அரவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல். அரவர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் என்பது அந்தனர் என்போர் அறவோர் என்று சொல்லக்கூடிய சொல்லோடு ஒத்துப்போகிறது என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த அந்தனர் என்போர் அறவர் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லை தொல்காப்பியத்திலிருந்து திருக்குறள் வரையிலே பயன்படுத்திய காலகட்டம் இருக்கிறது. அப்படி அரவன், அறவோர் என்ற சொல்லை ஆதி மக்கள் பயன்படுத்திய அந்த காலகட்டம், திருக்குறளுடைய காலகட்டம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஆதிச்சநல்லூர் கிமு 500 கிமு 1500ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நாகரிகத்தை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போலவே தொல்காப்பியம் பயன்படுத்தக்கூடிய அந்த
எழுத்துக்களும் அதனுடைய வழிபாட்டு முறைகளும் சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒத்து போகிறது. தொல்காப்பியத்தினுடைய அந்த வழிபாட்டு முறைகள், தந்திர கோட்பாட்டு உத்திகள், எழுத்து வடிவங்கள் இவையெல்லாம் சிந்து சமவெளி நாகரத்தோடு ஒத்து போகும் பொழுது சிந்து சமவெளி நாகரத்துடைய காலம் கிமு 1500 நூற்றாண்டுகளுக்கு 1500 என்று சொல்லும் போது தொல்காப்பியத்தினுடைய காலமும் முந்தி போகிறது. ஆக தொல்காப்பியம் காலம் முந்தி போகும்போது திருக்குறளின் காலமும் முந்தி போகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திருவள்ளுவர் பிறந்த நாள் என்று அறிஞர்கள் அவர்கள் கூடி அவர்கள் ஆய்வெடுத்த நாளே இன்றைக்கு அது சரியா என்ற கேள்வி உருவாகும் பொழுது இந்த பார்ப்பன கூட்டம் அவர் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தான் பிறந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கதையும் இன்றைக்கு எடுபடாது, அதுவும் தோற்று போகும். அதே வேளை இன்றைக்கு இன்னொரு கூட்டத்தார் ஒரு சில தகவல்களை கொண்டு வருகிறார்கள். ஒன்று, திருவள்ளுவர் என்பவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வீரராகவ கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயில்தான் திருவள்ளுவருடைய சமாதி இருக்கின்ற இடம். அவர் பௌத்த மதத்தை தழுவியவர். அவருடைய தந்தை ஒரு சிற்றரசர், அவர் பௌத்த மதத்தை தழுவியவர். அவர் பௌத்தத்தை தழுவி அவர் பௌத்தத்தினுடைய அறம் அந்த தம்மத்தை ஏற்று அதை தமிழ் சமூகத்திற்காக வள்ளுவ தம்மம் என்று தனித்த ஒரு தம்மத்தை, அதாவது அறத்தை உருவாக்கினார். தம்மம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறம். அதை அறத்தை உருவாக்கினார். அதுதான் வள்ளுவ அறம். அந்த வள்ளுவ அறம்தான் அந்த நூலிலே கூறப்பட்டிருக்கிறது. அது ஒரு தமிழ் சமூகத்திற்கான தனித்த ஒரு சமயம், மதம் என்று இப்பொழுது பௌத்தத்தை வளர்க்கக்கூடிய வள்ளுவர் பௌத்தர் என்று சொல்லக்கூடிய பிரிவினர் வள்ளுவர் பௌத்தத்தை தழுவியவர் தான், ஆனால் அவர் உருவாக்கிய சமயம் தமிழ் சமயம் என்று ஒரு கதை சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் கேட்பதற்கு நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அந்த முடிவின் அடிப்படையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கான ஆதாரங்களை தேடிக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. திருவள்ளுவ நாயனார் என்று ஒருவருடைய ஒரு புலவருடைய பாடல் இருக்கின்றது, ஞான வெட்டியான் என்ற ஒரு புத்தகம். அந்த ஞான வெட்டியான் என்கின்ற அந்த நூலிலே ஜாதி வேறுபாடுகளை பற்றியெல்லாம் கண்டித்து பல கவிதைகள் வந்திருக்கின்றன. பார்ப்பன பெருங்கோன்மை அதை எதிர்த்தெல்லாம் வந்திருக்கின்றன. ஜாதி என்கின்ற அந்த சொல் திருக்குறளிலே இருக்காது. ஜாதி என்பது தமிழ் சொல்லும் அல்ல. அப்ப அது ஜாதி வேற்றுமை பற்றி ஞான வெட்டியானிலே வருகிறது. அப்படியென்றால் அது திருவள்ளுவருக்கு பிந்தைய அதே பெயருள் வாழ்ந்த ஒருவருடையதாகத்தான் இருக்க முடியும். எப்படி ஔவையார் என்று சொல்லக்கூடிய பெயரிலே 8 பேர் இருந்தார்களோ, எப்படி கபிலர்கள் 2 பேர் இருந்தார்கள், அதனாலே அதை தெளிவிப்பதற்காக எண்ணியத்தை உருவாக்கிய கபிலரை தொல்கபிலர் என்று தமிழ் சமூகம் சங்க இலக்கியங்கள் அடையாளப்படுத்தின. அதுபோல திருவள்ளுவருக்கு பிந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஞானவெட்டியான் என்ற நூலை எழுதியிருக்கலாம். ஆனால் அதையும் கூட திருவள்ளுவர் தான் எழுதினார் என்று திருவள்ளுவரை ஒரு முப்பால் எழுதிய உலக பொதுமறை எழுதிய திருவள்ளுவரை பின்னாளில் வந்த திருவள்ளுவர் நாயனாரோடு தொடர்புபடுத்தி அவருடைய ஞானவெட்டியான் என்கிற நூலையும் அவர்தான் எழுதினார் என்று அதுவும் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இவையெல்லாம் கூட இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றன. அதே போலவே அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவர்கள் பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள் எழுதிய திருவள்ளுவர் உண்மை வரலாறும் முறையும் என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டு சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு, கிறிஸ்துவ ஞானம் பெற்றுத்தான் வள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதை தொல் திருமாவர்களும் முன்மொழிகிறார். அது ஆய்வுக்குரியது, அதை ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். திருவள்ளுவர் எந்த ஆண்டில் பிறந்தார், எந்த ஆண்டு அவருடைய காலம், அவருடைய மெய்யியல் வளர்ச்சி, அந்த நூலில் உள்ள அந்த காலகட்டத்தை தமிழ் சமூகத்தில் பொருத்தி பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள் நிறைய உள்ளன. அதை ஆய்வு செய்து பார்த்தாலே திருவள்ளுவருக்கும் கிறிஸ்துவுக்கும் 6 நூற்றாண்டுகள் அல்லது 5 நூற்றாண்டுகள் இடைவெளி இருப்பது உறுதியாகிறது. அப்படி என்றால் திருவள்ளுவர் எப்படி கிறிஸ்துவத்தினுடைய ஞானஸ்தானம் பெற்றவராக இருக்க முடியும் என்கின்ற கேள்வி வருகிறது. அது மட்டும் அல்ல, புத்தரே தமிழ்நாட்டிற்கு வந்து எண்ணியத்தை பயின்றவர் கபிலரிடம் என்று சொல்லுகின்ற அந்த கருத்துக்கள் வலுவாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பௌத்தத்தை தழுவ வேண்டிய தேவை வள்ளுவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த கேள்வியும் நமக்கு எழுகிறது. எனவே திருவள்ளுவரை பற்றிய பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு கதைகள்
தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அவரை சாதிக்குள் அடைப்பதும், சமயத்திற்குள் அடைப்பதும், மதத்திற்குள் அடைப்பதும் இவையெல்லாம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இதில் ஆபத்தானதாக நாம் கருதுவது காவி பாசிசத்தின் முயற்சி தான். ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் அவர்களுடைய விருப்பங்களுக்கு, ஆசைகளுக்கு எதையாவது சொல்லிவிட்டு போவார்கள். அதையெல்லாம் அறிவுசார் உலகம் நிராகரிக்கும். ஆனால் இந்துத்துவ காவி பாசிசம் ஆளும் வர்க்கமாக உள்ளது. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தாலும் தமிழ் இயக்கங்களாலும் முடக்கப்பட்டு அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டதாக அல்லது ஒதுக்கி வைக்கப்பட்டதாக கருதப்பட்ட பார்ப்பனியம் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஆளும் வர்க்கத்தினுடைய அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம், அதற்கு வள்ளுவரை கூட எங்களவராக மாற்றுவோம் என்கின்ற முயற்சித்தான் இருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ் திணை தலைவர்களை, திணை கடவுள்களை, இந்திரனை, வருணனை, முருகனை, கொற்றவையை, பல்வேறு தமிழ் சமூகத்தினுடைய வழிபாட்டுக்குரியவர்களை, தென்புலத்தார்களை, நடுகல் வீரர்களை ஆரியமயமாக்கி ஆரிய கட்டுக்கதைகள் மூலமாக தமிழ்நாட்டிலே, தமிழ் சமூகத்திலே ஒரு பெரிய ஒரு பண்பாட்டு தளத்திலும் வாழ்வியல் தளத்திலும் மிகப்பெரிய ஒரு சீரழிவை உருவாக்கிய இந்த பிராமணிய கூட்டம் தொடர்ச்சியாக செய்து வருவது இந்த வேலைகளைத்தான். அதனுடைய இன்றைய கால அரசியல் தளமாகத்தான் வள்ளுவரை அவர்கள் இப்படியாக ஆட்டி படைக்க முனைகிறார்கள். இது வெற்றி அடையாது. தமிழ் மக்கள் இவற்றை தோல்வியடைய வைக்க வேண்டும். அவற்றை மட்டுமல்ல, வள்ளுவத்தை பற்றிய கட்டுக்கதை அத்தனையும் உடைக்கப்பட வேண்டும். வள்ளுவர் என்கின்ற மாமனிதனை ஈண்டெடுத்தது தமிழ் சமூகம். அவர் எழுதியது தமிழ் மொழியில். அவர் வளர்ந்ததும் அவர் வளர்த்ததும் தமிழர் மெய்யியலை, தமிழ் மெய்யியலை. ஆக தமிழர் மெய்யியல், தமிழ் மெய்யியல் என்ற கோட்பாட்டிலிருந்து அவருக்கு பின்பு பல சித்தர்கள், பல அறிவர்கள் தமிழ் மண்ணிலே தோன்றியிருக்கின்றார்கள். வள்ளலார் வரையிலே பலர் தோன்றியிருக்கின்றார்கள். ஆக இந்த மெய்யியலை மீட்பதற்கான அரசியலும், இந்த மெய்யியலை பற்றிய அறிவார்ந்த ஆய்வுகளும் தொடர்ச்சியாக தமிழினம் முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுப்பதன் வழிதான் வள்ளுவத்தையும், வள்ளுவரையும், வள்ளுவனின் மெய்யியல் கருத்துக்களையும் வளர்த்தெடுக்க முடியும், காப்பாற்ற முடியும். அப்போதுதான் வள்ளுவத்தையும் மீட்க முடியும். எல்லா விதமான சக்திகளிடம் இருந்தும் அவரை மீட்டு தமிழ் இனத்தினுடைய மூல முதல்வராக, தமிழ் இனத்தினுடைய வான்புகழ் கொண்ட மெய்யியல் அறிஞனாக அவரை நிலைநிறுத்த முடியும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.